வணக்கம். நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். இந்த வீடு தான் வந்து நான் பிறந்து வளர்ந்த இடம். சோ அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறேன். நான் வந்து நைட்டில இது பண்ணிருக்கேன். எங்க வீட்டுல இருக்கிறதுனால அந்த ஷால் போடல அப்படின்றது கூட இல்லாம நான் பாட்டுக்கு எடுத்திருக்கேன். சோ அதுக்காக மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். சோ இது வந்து ஃப்ரண்ட் கேட்டு, அதுக்கப்புறம் அதை மீறி நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு கேட் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நாய் தொல்லை இருக்கு. அதனால வளைச்சு வளைச்சு அப்பா வந்து கேட் போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாம சேஃப்டியும் கூட. சோ இதுதான் என்னுடைய அம்மாவுடைய அம்மா ஆயா. ஒரு 90 இயர்ஸாவது இருக்கும் எங்களை தூக்கி வளர்த்து ஆளாக்குனவங்க. சோ இதுதான் எங்க வீடு. எங்க வீடு வந்து ரொம்ப சுத்தமாலாம் இருக்காது. இருக்கும் இருக்கும் ஆக்சுவலி இருக்கும். இப்போ வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். சரி, டைம் கிடைக்காது, ஏன்னா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும், அதனால டைம் கிடைக்காது அப்படின்றதுனால நான் எல்லா வீடியோவும் எடுத்துட்டு இருக்கேன். அதனால பொருட்கள்லாம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும். மத்தபடி எல்லாமே நாங்க வந்து நீட்டா வைக்கிறதா எங்களோட பழக்கமே. சோ இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்பா நீங்களே பாத்திருப்பீங்க. இது ஒரு சின்ன ஹால் அண்ட் சின்ன பெட்ரூம். இது என்னோட பெரிய பையன். சோ நாங்களும் வேற வந்திருக்கோமா, அப்படியே எல்லாம் அந்த பேக் அண்ட் திங்ஸ், அந்த தங்கச்சி பையனும் இருக்கான் வீட்டுல. சோ எல்லா குட்டி பசங்க இருக்காங்க. அதனால எல்லா பொருட்களையும் அங்கங்க தூக்கி தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அம்மா அப்பா வயசானவங்க. சோ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அண்ட் கிச்சன் உங்களுக்கே தெரியுது, பார்த்தாவே தெரியும். அம்மா அப்பதான் சமைச்சிட்டு இருந்தாங்க. சோ அதோட அப்படியே பொருளோட அப்படியே எல்லாம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் ஏதாவது காட்டலாம், ஃப்ரிட்ஜ் டூர் போடலாம் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணேன். பட் அதுல காமிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா எல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த தக்காளி வந்து நான் தோட்டத்து டூர்லயே வந்து காமிச்சிருப்பேன். எங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி இது. இது வந்து வீட்டுக்கு வெளியில வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன கொஞ்சம் வாசல் இடம் இருக்கு. அதுல வந்து துணி காய வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேல வந்து மெத்த வீடு இருக்கு, அதுக்கும் அப்படியே போலாம். இங்க வந்து அந்த கீழ இருந்து ஒரு பப்பாளி செடி வளர்ந்துருக்கு. அது வளர்ந்து நம்ம மேல மெத்த வரைக்கும் வந்திருக்கு. அதுல நிறைய காயும் இருக்கு பாருங்க, பப்பாளி காய். நானே வந்து பப்பாளி கூட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாக்கலாம், அடுத்தடுத்த டேஸ்ல பண்றோமான்னு பாக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாள் இங்க இருப்போம். சோ பண்றோமான்னு பாக்கலாம். ஆசையா இருக்கு பார்க்கும் போதே. நல்லா பப்பாளி காய்ச்சிருக்கு. இங்க இருந்து நம்மளோட தோட்டத்து வியூ. அண்ட் பக்கத்திலேயே, எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு கிணறு இருக்கு. பாலடைஞ்ச பங்களா மாதிரி பாலடைஞ்ச கிணறா இருக்கு. தேக்கு மரம் நாங்க நிறைய தோட்டத்துல வச்சிருக்கோம். சோ அதை பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து வீட்டோட சாவி வந்து கீழே இருக்கு, நான் எடுத்துட்டே வரல. ஏன்னா இதை யாரும் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா பாட்டி தான் இருக்காங்க கீழே. சோ அதனால வீடு வந்து பூட்டி இருக்கு. மேல இருந்து இப்ப நம்ம தோட்டத்தோட வியூ பாத்துட்டு இருக்கோம். அண்ட் எங்களுடைய கிராமம் ஒரு சின்ன கிராமம். ஒரு மொத்தமாவே ஒரு 200-300 வீடு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு எங்க வீட்டை சுத்தி. சோ கிராமம் அண்ட் எங்களோட தோட்டம் ரெண்டுமே சேர்த்து பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி எல்லாம் கூட பில்டிங் கிடையாது, எல்லாமே கூரை வீடாதான் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மக்கள் வந்து. ஓடு வீடு, ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் வந்து மெத்த வீடு இப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா எங்க கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ரொம்ப பிடிச்ச விஷயமே, ரொம்ப நல்ல அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊரை சுத்தி நல்ல மலைகள் நிறைய இருக்கும். நீங்க இப்ப பாத்திருக்க வீடியோலயே தெரியும் எவ்வளவு மலைகள் வந்து சுத்தி சுத்தி. எங்க ஊரை சுத்தி சுத்தி மலை தான். தென்னை மலைன்னு சொல்லுவாங்க, வன்னி மலை, தென்னை மலை, பச்சை மலை, இது எல்லாமே எங்க ஊரை சுத்தி இருக்கு. இது எங்க வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்க தோட்டம். தேங்க்யூ சோ